ஒரு நாள் சிரித்தேன், ஒரு நாள் முறைத்தேன். உனை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா? இந்த மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும், ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனுக்கும் எந்த மாதிரியான ஒரு வேறுபாடுங்கிறது இருக்கும்? எப்படி ஒரு வேறுபாடு ஏற்படுது? ஏன்னா நார்சிசிஸ்ட் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சு எப்படி வந்து ஒரு நார்மல் பர்சனையும், ஒரு நார்சிசிஸ்ட்டையும் எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது? உண்மையிலேயே நார்சிசிஸ்டே வந்து மன்னிப்பு கேட்குறான்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன? ஈவன் அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் வி கோனா ஸ்டார்ட் நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் தாராளமாக நிறைய இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தாராளமாக வீக்லி ஒன்ஸே வெபினார்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதான் நம்மளுடைய நம்பர். நீங்கள் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். தட்ஸ் அ மேட்டர். போயிடுமா சென்றா சார்? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Fake empathy and the scripted apologies. Yep. ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்ட அப்பாலஜிஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறது பார்த்துருமா? எப் வாட் இஸ் தட், வாட் இட் லுக் லைக். எப் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்டட் எம்பத்தி? உண்மையிலேயே பொய்யா தான் ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி வந்து அவங்க பொய்யா மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கிறது பர்ஃபெக்ட் அப்பாலஜி. வேற லெவலில் இருக்கும். அப்பாலஜிங்கிறது எப்படி இருக்கும்னா, அப்படியே ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப பிளான் பண்ணி, ஓகே இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லி நாம் வந்து மன்னிப்பு கேட்க போகிறோம். அதில் எந்த பதட்டமும் இருக்காது. எந்த பதட்டமும் இருக்காது. இப்போ எக்ஸாக்டாக என்ன வந்து அப்படியே ஸ்கிரிப்டில் ஒரு பயங்கரமாக அப்படியே பிளான் பண்ணி வர்ற மாதிரி எக்ஸாக்டாக எந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமோ அந்த விஷயத்த கரெக்டாக எடுத்து பேசி அதுக்கு மட்டும் மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்பட்டு நடந்த விஷயங்களுக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கோ எல்லாம் மன்னிப்பு கிடையாது. அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு. ஓகே, அந்த மாதிரியான எக்ஸாக்டா வந்து அதை ஒரு ஸ்கிரிப்டடா பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்பாலஜியா இருக்கும். அதான் ஸ்கிரிப்டட்னு சொல்றது. ஓகே, விச் மீன்ஸ் அது ஒரு ஃபேக்கான ஒரு எம்பத்தி மூலமா வர ஒரு ஃபேக்கான அப்பாலஜி. செகண்ட் ஒன், வாய்ஸ். இந்த விக்ரமன் படத்துல பின்னாடி வந்து அப்படியே இதை ஓட்டி விடுற மாதிரி, சூரிய வம்சத்தில் என்ன அப்படியே வந்து பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்டு வாய்ஸை ஓட்டி விடுற மாதிரி வந்து பேக்ரவுண்டு அது அப்படியே இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் இது வரைக்கும் அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதுக்கும் இவங்களை இந்த ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாய்ஸுங்கிறது அப்படியே பயங்கர சாஃப்டாக மாறும். ஓகே, நல்லவங்களுக்கும் மாறும். பட் மேட்டர் இஸ் இவங்களோட வாய்ஸுங்கிறது அது அப்படியே ஒரு டிராமாட்டிக்கலாக இருக்கும். உங்களால் பார்த்தாலே தெரியாது, இது ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் தான் போடாத குறை, அதை அப்படியே போட்டு கூட விட்டுறலாம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டு விட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு நடிகர் கூட ஒரு மன்னிப்பு கேட்டார், அது ஒரு மாதிரி இருந்ததுல சர்காஸ்டிக்கா, அந்த மாதிரி வந்து அது அவ்வளவு வந்து அது சாஃப்ட் டோன் இருந்தாலும் கூட யூ கேன் சென்ஸ் இட், அது ஏதோ ஒரு ட்ராமா அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது அவ்வளவு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். யூ கேன் சென்ஸ் இட், யூ கேன் ஃபீல் இட். வேர்ட்ஸ் ஸ்கிரிப்டட் அப்பாலஜினா சும்மாவாக இருக்கும். எக்ஸாக்டாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி வந்து இப்போ பொதுவாக இப்போ நம்மளாம் ஒரு மன்னிப்பு கேட்டால் எப்படி மன்னிப்பு கேட்போம்? அது என்ன உட்காந்து பல மணி நேரங்களை யோசிச்சு எப்படி மன்னிப்பு கேட்கலாம் என்ன அப்படிலாமா கேட்போம்? இல்லை, போகிற போக்கில் நம்ம கேட்போம். யாருக்கும் தெரியாமல் அவங்கள கூட்டிகிட்டு இந்த மாதிரி நடந்துருக்குது, நீ ஒன்றும் நினச்சிக்காத, சாரி, அதனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுக்க, இப்படிங்கிற மாதிரி யதார்த்தமான மன்னிப்பாக இருக்கும்ல. ஆனால் இவங்களுடைய வேர்டு முதற்கொண்டு எப்படின்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சு அப்படியே பல நேரங்களில் வந்து அதை ஒப்பிச்சு பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்டாக ரொம்ப ரைட் வேர்ட்ஸை வந்து மட்டும் ரொம்ப செலக்டிவாக அதில் எந்த விதமான ஒரு இடத்துலையும் வந்து வேற இடங்கள்ல எதையும் வந்து ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இனிமேல் இது நடக்காதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகே, இனிமேல் இதை நான் பண்ண மாட்டேன், இனிமேல் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் நார்சிசிஸ்ட் என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா
பின்னாடி வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அதை சொல்லுவாங்க, கண்டிஷனோட தான் சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணாம இருந்தேன்னா இனிமேல் இது நடக்காது. இப்ப இனிமேல் நடக்காதுங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நல்லவர்கள் அப்படி செய்யறது இல்லை. என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், ஓகே உன் மேலையும் இருக்கு, பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். விச் இஸ் அ வெரி லாயல் அண்ட் வெரி நேச்சுரல் நல்லவர்கள் செய்யறது. நார்சிசிஸ்ட் மாதிரியான டாக்ஸிக் பர்சன் செய்யறதுங்கிறது, மனநோயாளிகள் செய்யறது அப்படிங்கிறது அந்த ப்ராமிஸையும் உங்க மேல வந்து பொறுப்பை போட்டுருவாங்க. நீ பாத்துக்கப்பா, நீ வந்து எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்களில் டைரக்டா சொல்லுவாங்க, சில நேரங்களில் இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஆனா ஒட்டு மொத்தத்தில் அடுத்து இனிமேல் நடக்காதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுசா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் ஒரு நார்மல் ஒரு மன்னிப்புக்கும் ஒரு டாக்ஸிக் பர்சன் ஒரு நார்சிசிஸ்ட் கேட்கக்கூடிய மன்னிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் என்ன? நோ ரிமோர்ஸ். இவங்க வந்து உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இவங்களுடைய லிப்ஸ்ல இருந்து தான் வருதே தவிர இட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் தேர் ஹார்ட். அதை உண்மையிலேயே அவங்க ஃபீல் பண்ண மாதிரி என்ன, உண்மையிலேயே அதை வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடக்கூடாது, இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இது நம்மளுடைய கேரக்டர் இல்லையே, நம்மளுடைய கேரக்டருக்கு அகைன்ஸ்டா இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமேங்கிற எந்த விதமான ஒரு வருத்தமும் ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்கவே இருக்காது. உங்களால் நல்லா பார்க்க முடியும். படாதவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கும், இல்லை ஒரு ஈகோவோட சேர்த்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கும், உண்மையிலேயே வருத்தப்பட்டு ரொம்ப ஹம்பிளா வந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க வந்து அந்த ஈகோயிஸ்டிக்கோட சேர்ந்து ஒரு மன்னிப்பு, அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேறு வழி கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறேன்னு உனக்கே தெரியும், இருந்தாலும் அதை தான் நீ ஏற்றுக்கணும். உனக்கு நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே வருத்தப்பட்டெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. தேர் இஸ் நோ ரிமோர்ஸ். எந்த வருத்தமும் இருக்காதுல்ல. நோ பிஹேவியர் சேஞ்ச். சிம்பிள். இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி, மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமா நல்லவர்களுடைய பிஹேவியர், நார்மல் பர்சனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் பேச மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்ங்கிறத அவங்கள அடுத்த நிமிஷத்துல இருந்தே அதை பார்க்க முடியும். அவங்களுடைய பேச்சுல, அவங்களுடைய நடத்தைகள்ல தாராளமா அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், எக்ஸாக்டா தெரியும். ஓகே, அதை கரெக்டாக அவங்க கான்சியஸாக அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கரெக்ட் ஆகுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிறதுல பிளட்ஜ் எடுத்திருக்காங்க, அது கரெக்டாக அவங்க உள்ள வாங்கியிருக்காங்க, அது இம்ப்ரிண்டடாக அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களோட பிஹேவியரில் கண்டிப்பாக தெரியும். ஒரு நார்மல் பர்சனுடைய பிஹேவியரில், ஒரு நல்லவங்களுடைய பிஹேவியரில். பட் நார்சிசிஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்களில் 1% கூட வந்து பிஹேவியர் இருக்காது. இன்னும் எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்களுடைய அக்ரெஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். என்னன்னா, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன் இல்லை, நீ இனிமேல் இதே மாதிரியான பிஹேவியரை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காத மாதிரி, நீ வந்து திருப்பி என்கிட்ட அதை பத்தி கேட்காத மாதிரி நான் எப்படி அதை பண்றேன் பாரு, எப்படி கொண்டு வரேன் பாரு நான் அதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அது நடக்கும். அந்த பெயினை நீ ஃபீல் பண்ணுவ. ஐ எம் வெல்கமிங் யுவர் பெயின், ஐ வாண்ட் இட். ஆனா அதை நீ வந்து திருப்பி என்கிட்ட வந்து கேட்க மாட்டேன், கேட்க முடியாத அளவுக்கு அடுத்த சிச்சுவேஷனை நான் கொண்டு வரேன் பாரு. இந்த அளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒரு பிஹேவியர் ஓரியன்டா. அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு வருத்தப்பட்டு அது மூலமா மாத்திக்கிட்ட எந்த பிஹேவியரல் சேஞ்சஸும் ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நோ எமோஷனல் டெப்த். செய்வாங்க ரிலேஷன்ஷிப்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து 2 பேர்த்தோட எமோஷனும் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. நான் வந்து எந்த அளவுக்கு எமோஷனலி ஹார்ட் ஆகக்கூடாதோ, நான் வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, மற்றவங்க என் மேலே ட்ரஸ்ட் வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், மீன்ஸ் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ட்ரஸ்ட் வச்சிருக்கணும்னு நினைக்கிறனோ, அதே மாதிரி அவங்களும் ஹார்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான வேலிடேஷன் கொடுக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிற பேசிக்கான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டிங்கிறது இருக்கு. ஒரு பேசிக்கான சிம்டம்ஸ் ஆஃப் ஒரு சைன் ஆஃப் லவ்ங்கிறது இருக்கும் நல்லவங்களுடைய லவ்ல, நல்லவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல. ரிலேஷன்ஷிப்புங்கிறது எது இந்த உலகத்துல படைக்கப்பட்டாலும் அது எனக்காகவே படைக்கப்பட்டது, அவ்வளவுதான். இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீ தான் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும், நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும்.
அபியூஸ் பண்ணா நீ தான் அதை வந்து அபியூஸ் இல்லை நீயா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்கிட்டலாம் வந்து கேட்கவே கூடாது. நீ அபியூஸ் தான், அது எனக்கும் தெரியும். ஏன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம நான் நடிப்பேன். நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உலகத்துல ஒரே ஒரு பர்சனை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்படுவேன். அவங்கள பத்தி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். அது என்ன பத்தி மட்டும்தான். சாணம் கூட கிடையாது. அவங்கள கூட நேரம் வந்தா நான் கழட்டி விட்டுருவேன். என்ன பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆகும் போது அதை நான் எமோஷனலா ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது எப்படி, என்ன நான் காப்பாத்திக்கிறது எப்படிங்கிறத யோசிப்பேனே தவிர உன்னை காப்பாத்துறதை பத்தி நான் என்னைக்கும் யோசிக்க மாட்டேன். அந்த சாரியில எந்த விதமான எமோஷனல் டெப்த்தும் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த சாரி. எதுக்கு கேட்கப்பட்டதுன்னே தெரியாது. ஓகே, எதுக்கு இதை செய்யறாங்க? வை தே டு இட் ஈவன்? எதுக்கு உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களே ஒரு நாசம் செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒரு நல்லவங்க செய்யறாங்கன்னா உண்மையிலே அதை அட்ரஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இனிமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டு போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க, செய்யறாங்க. பட் இவர்கள் ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா, the first thing, reset the control. அவங்க திருப்பி கண்ட்ரோல் எடுத்துக்கணுங்கிறதுக்காக, திருப்பி நீங்க நம்பணுங்கிறதுக்காக. மன்னிப்பு கேட்கறதுங்கிறது உங்களுக்காக கிடையாது. நீங்க 4 பேர்கிட்ட போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்ல, அதுக்காகத்தான் இது. நான் மன்னிப்பு கேட்டேங்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு நீங்க சொல்லாம மறைக்க முடியாதுல்ல. நாளைக்கு எனக்கு அந்த ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டு வைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. சண்டை போடும்போது நான் சொல்லுவேன்ல வந்து, நான் மன்னிப்பு கேட்டேன்ல அன்னைக்கு, நான் ஒரு பெரிய மனுஷன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ பெரிய இது, நான் எவ்வளோ பெரிய பொண்ணு, நான் வந்து ஒரு ஈகோ பிடிச்ச பொண்ணு, நானே சொல்கிறேன், நான் ஒரு ஈகோ பிடிச்ச பொண்ணு, நானே வந்து இறங்கி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன். இப்போ நான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்ல. இல்லை, இந்த நீலாம்பரி சொல்கிற மாதிரி, நாடை தாங்கி கொள்ள என் பூவை சூடிக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு அல்லவா அப்படிங்கிற மாதிரி, நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா. என்ன நீ போ. அப்படி வந்து நானே வந்து வானம் வந்து வளைகிறதே வளைந்துடுவாங்கிற மாதிரி வந்து நானே உனக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா, கேட்டேன்ல அன்னைக்கு நான் கேட்டேன்ல அப்படின்னு நாளைக்கு சொல்லி காட்டுறதுக்காகத்தானே இந்த மன்னிப்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. மொத்தத்துல அவங்க இது மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு டாக்டிக்கலா திருப்பி அவங்களுடைய கண்ட்ரோலை ரீசெட் பண்றதுக்காகத்தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அவாய்ட் த பிளேமிங். சிம்பிள். மன்னிப்புன்னு ஒன்று கேட்டாச்சு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்மாலிட்டிக்கு மன்னிப்பு கேட்டாங்க. நான் அடுத்து நீங்கள் ப்ளேம் பண்ணீங்கன்னா இப்போ யார் தப்பு? உங்கள் மேலே தான் தப்பு வரும் இல்லையா? இனிமேல் நீங்கள் அதை அடுத்து பேச முடியாதுல்ல, அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாதுல்ல. மன்னிப்புங்க கேட்குற அளவுக்கு தானே. இப்போ சண்டை போடுறதுனா எதுக்கு நின்னா தான் நீங்கள் சண்டை போட முடியும். டக்குன்னு காலில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? காலில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அவர்கள் நிறைய பொதுவாக நார்சிஸ்டினுடைய டேர்மே அதுதான், டக்குன்னு காலில் விழுகிறது. உடனே அழுகிறது. பெரிய ஆளாக இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா அழுதுருவாங்க. உடனே அழுகிறது, உடனே காலில் விழுகிறது, உடனே அப்படியே அந்த சிச்சுவேஷன் அப்படியே வந்து அப்படியே தனக்கு அப்படியே ஃபேவரபிளாக திருப்புறது. அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? அந்த ஆர்குமெண்ட்டை, அந்த பிளேமை அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான். அதுலேயும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர நமக்கு ஒன்றும் இதில் பிரயோஜனம் இல்லைல்ல. அவாய்டிங் த பிளேம். கீப் யூ அட்டாச்ட். அகெயின் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் ஓரியன்டாக வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இவங்க கூட வாழணுங்கிற கம்பல்ஷன் இருக்குது, நமக்கான கமிட்மெண்ட் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்போ தான் ஃபெயிலியர் ஆகி நம்ம உட்காந்துருக்கோம். இந்த நேரத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி, ஒரு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோன்னு சொன்னால், இப்போ ஆல்ரெடி உங்களோட அந்த அட்டாச்மெண்ட் ஓரியன்டான எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது திருப்பி ட்ரிகர் ஆகும்ல. ட்ரிகர் ஆகும்போது இன்னும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு இல்லை, நம்மளோட எமோஷன்ஸுக்கு, இவங்களை பார்த்துருக்கிற நம்மளோட எமோஷன்ஸுக்கு, இவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண நம்மளோட எமோஷன்ஸுக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு. இந்த காரணத்தை வச்சு நம்மளுடைய ட்ராமா திருப்பி அகைன் நம்ம ரீட்ராமடைஸ் பண்ணுவோம்ல. ட்ராமாலாம் திருப்பி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும்ல, நம்மளோட எமோஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும்ல. அப்போ அகைன் ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியல அவங்களால. இந்த ஒரு காரணத்துக்காக தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட்டும் அகைன் எப்படி இருக்க போகுது? ஒரு டாமினேஷன் ஓரியன்டான அட்டாச்மெண்ட் தானே தவிர, இப்போ மன்னிப்பு கேட்டவொடனே நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கொடுத்து, உங்களை வாழ்க்கை வாழும் போதே ஒரு ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கான ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் இதில் எதிர்பார்க்க முடியாது. சிம்பிள். ரைட்? தென் யுவர் இன்னர் கான்ஃப்ளிக்ட். எப்
மேபி தே கேர். எனக்குள்ள ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் இவங்க மேல இருந்துகிட்டே இருக்குல்ல, அவங்க சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு ஃபேவரபிள் ஆகக்கூடிய இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ மன்னிப்பு கேட்கட்டோன்னா இந்த மன்னிப்பு வந்து எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் எனக்குள்ள தூண்டி விடும்? மேபி தே கேர். கண்ணாடி கோட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து டெய்லி உட்காந்து இந்த மாதிரி வீடியோ போறாரு, இவர் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம்ல, நம்ம கூடயே ஒரு பர்சன் வாழ்றாங்களே, ஏன் நம்ம புரிஞ்சுக்க கூடாது? நம்ம என்ன அவ்வளவு கல் மனசுக்காரங்களா? நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம ஏன் ஒரு தடவை மன்னிக்க கூடாது? ஏன் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம்ல, ரிசல்ட் வரலைனாலும் கடைசியாக ஒரு தடவை ஏன் ட்ரை பண்ணி பார்த்துடக்கூடாது? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கும் இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுதுல்ல, பரவாயில்ல, அதை விட கொஞ்சம் சீரியஸான மாதிரி இருக்குல்ல, அப்போ நம்ம ஏன் வந்து இதை ஒரு கேர்னு நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்க மேலே வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபெயிலியர் ஆகுது, ட்ரஸ்ட் வந்து உடையுது. இப்போ இது எல்லாம் வந்து திரும்பி வந்து பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நான் மன்னிப்பு கேட்டேன், இனிமேல் இது நடக்காது. அதாவது நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நார்சிசனுடைய டிக்ஷனரியில் இனிமேல் இது நடக்காதுங்கிறது இல்லை. ஆனால் நாம் அதை எக்ஸ்ட்ரா அப்படி ஆட் பண்ணிட்டு நாம் வந்து அந்த ஹோப்பை வந்து ரிட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும் நமக்குள்ள. இட்ஸ் அ மேனிபுலேஷன், ரைட்? கொலாப்ஸ். இது வரைக்கும் நாம நம்ம மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, நம்ம மேல ஒரு செல்ஃப் ஓரியன்டா நம்ம வச்சிருந்த அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்க டாக்ஸிக் தாங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வச்சிருக்கோம்ல, அது வந்து அங்க கொலாப்ஸ் ஆகுது பாருங்க. ஏன்னா மாறுறதுக்கே ஏதோ ஒரு சான்ஸ்ல வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்க. How to handle it? Watch actions. முதல்ல எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி பழகாதீங்க, அமைதியை உட்காந்து பாருங்க. சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு அவங்க அடுத்து மன்னிப்பு கேட்கும் போது பாருங்க இப்படி இருக்குன்னு. அவங்க வாய்ஸை, அவங்களுடைய டோனை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய இன்ட்யூஷன் இருக்குல்ல, அதை நம்புங்க. உள்ளுணர்வு அது மேக்ஸிமம் போய் சொல்லாது. நாம தான் கம்பல் பண்ணி பல நேரங்களில் நாம வந்து நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோமே தவிர, நம்ம இன்ட்யூஷன், நம்மளுடைய டீப் லெவல் ஆஃப் எமோஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அது எக்ஸாக்டா சொல்லும் இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வாட்ச் தர் ஆக்ஷன், டோன்ட் ஓவர் எக்ஸ்பிளைன், சிம்பிள். இல்லை நம்ம என்ன செய்வோம், அப்போ நம்ம என்ன செய்வோம், அப்படியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ வீடியோலாம் பார்த்துட்டோம். வீடியோ பார்த்தோன்னா நம்மளோட ஒரு பெர்செப்ஷன் என்ன சொல்லும்னா, இனிமேல் அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம். என்ன இன்சிஸ்ட் பண்ணலாம்? நீ டீப்பாக மன்னிப்பு கேளு, எமோஷ்னலாக அதை புரிஞ்சுக்கிட்டு நீ மன்னிப்பு கேளு. எமோஷ்னலாக நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அந்த அவேர்னஸ் பற்ற மாட்டேங்குது, உனக்கு அது சரியாக வரமாட்டேங்குது, நீ எமோஷ்னலாக ரொம்ப இது கேளு, ரொம்ப வந்து ட்ராமா பண்ணாத, உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டு கேளு, நேச்சுரலாக கேளு, ஸ்கிரிப்டடாக எழுதி கேட்காத. இப்படி நாம போய் அவங்களை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் வாட்? த இன்டென்ஷன் ஆஃப் அது அவங்க சேஞ்ச் ஆவாங்கிற இன்டென்ஷனால நான் போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், இப்படி போய் நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்படி நான் போய் உட்காந்துட்டு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். சைக்காலஜி அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஏதோ தெரியாத மாதிரி பண்ற மாதிரியும், நாம போய் திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். So we need to stop that over explanation, right? Response. திருப்பி இந்த சைக்கிள்குள்ளேயே போய் மாட்டாதீங்க. மன்னிப்பு கேட்டாச்சு, முடிஞ்சு, காலைல திருப்பி வா, நார்மலா எல்லாத்தையும் ஆரம்பி, திருப்பி சண்டை, திருப்பி மன்னிப்பு கேளு, இதே வேண்டாம். இந்த விஷயங்கள் வேண்டாம். இந்த லூப்பை எப்பதான் உடைக்கிறது? செயினை நம்ம எப்பதான் பிரேக் பண்றது? டோன்ட் ரெஸ்பாண்ட். ஒரு பக்கம் 50% அவங்களோட ஆக்ஷன்ல வந்து பலவிதமான மேனிபுலேஷனுங்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, அதுல மிச்சம் இருக்கக்கூடிய 50%ங்கிறது நம்மளுடைய கோஆபரேஷன் தான். நம்ம கோஆபரேட் பண்றோம். எத்தனையோ பேர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்றோம், அதுக்கு அவங்களே பிளேம் பண்ணிக்கிறோம். மொத்தத்துல அந்த மேனிபுலேஷன் நடந்துகிட்டே இருக்கு, நாம நம்மளை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த தடவை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? we need to pause our response. ட்ரை பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ இன்னும் நம்ம
நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் பிலீவ் தி பேட்டர்ன்ஸ். இது ஒரு பேட்டர்ன். இது அன்புனால, அக்கறைனால, பாசத்தினால, நேசத்தினால இதெல்லாம் இல்லை. இது ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஓகே, மற்றவங்க செய்யறதுங்கிறது வேற. ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய எந்த விஷயமே இதில் இல்லை பாருங்க. இதில் வெறும் டாமினேஷன், மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டனிங், ட்ரையாங்குலேஷன், எத்தனை சம்மந்தம் இல்லாம. இதில் எங்க அன்புன்னு ஒன்று இருக்கு? இதில் எங்க அக்கறை இருக்கு? இதில் எங்க பாசம் இருக்கு? இதில் எங்க நேசம் இருக்கு? இதில் எங்க நம்மளை பார்த்துக்கிற தன்மை இருக்கு? இதில் எங்க உண்மையான மன்னிப்பு இருக்கு? இதில் எங்க திருந்துறது இருக்கு? இதில் எங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கு? இதில் எங்க நமக்கு ஒரு ஹோப் இருக்கு? இவங்க கடைசி வரைக்கும் நம்மளை வந்து நல்லா வச்சு காப்பாற்றுவாங்க. இவங்களை நம்பி எங்கிட்டாவது ஒரு பக்கம் நம்ம போக முடியுதா? தனியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே, நம்பி உண்மையிலேயே பயம் இல்லாமல் நம்மளால போக முடியுதா? யார் கூட நம்ம யாரை பார்த்து நம்ம பயப்படுறோம்? ஸ்பௌஸை பார்த்து நம்ம பயப்படுறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. So we need to understand this is what the patterns. இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள் கிடையாது. யாரு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க டைரக்டா கிரவுண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. யூ நோ தட். We need to understand this pattern. Trust our observations. ரியல். நம்ம அப்சர்வ் பண்ணதுங்கிறது ரியல். ஒருத்தவங்க நம்ம முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது ரியல். யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் கேட்கலாம். கண்டிப்பா எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி நீங்க வந்து ஒரு காமன் மைண்ட் செட்ல இருக்க யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு பர்சனை போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாக்டா கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயாஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா தப்பா சொல்லுவாங்க. This is the truth. We need to trust our observation. And we have individual counseling. நம்ம ஃபீமேல் சைக்காலஜி இருக்கிறாங்க. நிறைய விதமான கவுன்சிலிங் எடுத்து போயிட்டு இருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் ஒரு தெரப்பி ஃபோக்கஸ்டு ஹீலிங்கை வந்து நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அண்ட் வி ஹாவ் அ நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார். ஓகே, டெய்லி வந்து ஒரு 1 hour அப்படிங்கிற ஒரு செஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 7 daysக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்மின் கிட்ட, இதை அட்மின் நம்பர் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்றைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது உண்மை தான், பொய் தான். அவங்களுடைய மேனிப்புலேஷன்னாலேயோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்னாலேயோ பொய்ங்கிறது என்றைக்குமே உண்மையாயிராது. தட் இஸ் வாட்